பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட அன்அஃபிஷியல் வோட்டிங்க பார்க்கலாம். 14வது வார அன்அஃபிஷியல் வோட்டிங்க பார்க்கலாம். ஸோ 14வது வாரத்துல இப்ப ஒரு நாள் வோட்டிங் போயிருக்கு. இதுல நம்ம முத்துக்குமரன் தாங்க முதல் இடத்துல இருக்கிறாப்ல அன்அஃபிஷியல் வோட்டிங்ல 37.76 வாக்கு சதவீதத்தோட முதல் இடத்திலையும், 2வது இடத்துல சௌந்தர்யா 19.54 வாக்கு சதவீதத்தோட 2வது இடத்திலையும், 3வது இடத்துல ஜாக்லின் 9.17 வாக்கு சதவீதத்தோட 3வது இடத்திலையும் இருக்கிறாங்க. 4வது இடத்துல இப்ப அருண் 8.76 வாக்கு சதவீதத்தோட 5வது இடத்துல இருந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. 4வது இடத்துல இருந்த தீபக் 8.69 வாக்கு சதவீதத்தோட 5வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. 6வது இடத்துல விஜய் விஷால் 8.09 வாக்கு சதவீதத்தோட 6வது இடத்திலையும், 7வது இடத்துல பவித்ர ஜனனி 7.98 வாக்கு சதவீதத்தோடையும் கடைசி இடத்துல இருக்கிறாங்க. இந்த வாரம் இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து 3 பேரு வெளியே போகணும். ஒருத்தவங்க பெட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க அப்படின்னு நம்பலாம். 2 பேரு கடைசியில எவிக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வேறையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அதுல இருந்து வேறையா 2 பேரு இருப்பாங்க. 2 பேர் வெளியில போவாங்க அப்படிங்கிற மாதிரி புரியாத புதிரை தூக்கி உள்ளார போட்டிருக்கிறாங்க. அதே டைம்ல இப்ப அன்அஃபிஷியல் வோட்டிங்ல இதுக்கப்புறம் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்பொழுதைக்கு முதல் 2 இடத்துல எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. அது நல்லாவே தெரியும். 5 நாள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனா இப்ப 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க இல்லையா? ஆனா பாருங்களேன், வெள்ளிக்கிழமைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இதுக்கு கீழ இருக்கிற மத்த 4 கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதர் ஃபேன்ஸ் வந்து நெறையா ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின கீழ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு தான் போவாங்க. ஆனா அன்அஃபிஷியல் வோட்டிங்க மாதிரியே தான் எவிக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா இல்லவே இல்லைங்க. ஏன்னா அன்அஃபிஷியல் வோட்டிங்ல ஓட்டு போடுறவங்க ஆன்லைன்ல இந்த Twitter, Instagram இந்த மாதிரி இதுல இருக்கிறவங்க தான் அன்அஃபிஷியல் வோட்டிங்ல ஓட்டு போடுவாங்க. மத்தபடி டிவி பார்க்குறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் வோட்டிங்னா என்னன்னே தெரியாம இருக்கும் இல்லைங்களா சில பேருக்கு. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு வருவாங்க. ஸோ அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எவிக்ஷனே நடக்கும். ஸோ அன்அஃபிஷியல் வோட்டிங்ல ஓட்டு போடுறவங்க ஒரு 10% தாங்க இருக்கும். மத்த 90% வந்து பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் வோட்டிங்கே தெரியாதவங்க தான் இருக்கும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் வோட்டிங்ல ஒரு 1,00,000 ஓட்டு ஒருத்தவங்களுக்கு விழுவுது அப்படின்னா, அஃபிஷியல் வோட்டிங்ல அவங்களுக்கு வந்து 10,00,000 ஓட்டு அதுக்கு மேல தான் விழுகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியும். அப்ப வந்து 1,00,000 ஓட்ட வச்சு கணிக்கிறதா, இல்ல 10,00,000 ஓட்ட வச்சு கணிக்கிறதா அப்படிங்கிறது தான் இப்ப வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வாரம் இறுதியில வந்து தெரிஞ்சிரும். நமக்கு அன்அஃபிஷியல் வோட்டிங் மூலியமா தான் எவிக்ஷன் நடக்குதா இல்லையான்னு.